அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, நமக்கு ராகு தோஷம் ஏற்படாமல் இருக்க வீட்டில் செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி கதவுக்கு பின்னால் சில பொருட்களை வைப்பது தவறான செயல்களாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த கதவுக்கு பின்னால் இந்த பொருட்களை வைப்பதன் மூலம் நெகட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும். வீட்டில் அமைதியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிலைக்க அந்த இடத்தை எப்பொழுதுமாக சுத்தமாகவே வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக வீட்டில் இடம் குறைவாக இருக்கும்போது நிறைய பேர் கதவுகளுக்கு பின்னால் ஈக் மாட்டி அதில் துணிகள், பைகள், டவல்கள் மற்றும் பிற பொருட்களை மாட்டி வைப்பர். இது இடத்தை சேமிக்க ஒரு சிறந்த வழியாக தோன்றலாம். ஆனால் ஜோதிடமும் வாஸ்து சாஸ்திரமும் இது ஒரு அவசகுண செயலாக கருதுகிறது. கதவுக்கு பின்னால் வைக்கப்படும் அல்லது தொங்கவிடப்படும் பொருட்கள் வீட்டிற்கு வரும் பாசிட்டிவ் எனர்ஜியை தடுக்கின்றது. குறிப்பாக ஈரமான துணிகள், செருப்புகள் அல்லது மருந்துகளை அங்கே வைத்தால் அது வீட்டின் சூழல், மன அமைதி மற்றும் நிதி நிலைமையை ஆகியவற்றிலிருந்து மோசமான தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த பலகம் ராகு மற்றும் சனி தொடர்பான தோஷங்களை அதிகரித்து குடும்பத்தில் டென்ஷன், தேவையற்ற செலவுகள் மற்றும் வேலையில் தடைகள் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால்தான் கதவுக்கு பின்னால் இருக்கும் இடத்தை சுத்தமாகவும் காலியாகவும் வைத்திருக்க வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. வாஸ்து சாஸ்திரத்தில் கதவு என்பது வெறும் வழி அல்ல, அது ஆற்றல் நுழையும் வாசல். பாசிட்டிவ் எனர்ஜி பிரதான வாசல் வழியாக வீட்டிற்குள் நுழைகிறது. கதவுக்கு பின்னால் இருக்கும் பகுதி இந்த ஆற்றல் ஓட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அங்கே தேவையில்லாத பொருட்கள் குவிந்திருந்தால் ஆற்றல் ஓட்டம் தடைபட்டு தேங்க தொடங்கும். ஜோதிட நம்பிக்கையின்படி இது ராகுவின் ஆதிக்கத்தை அதிகரித்து குழப்பம், மன அழுத்தம் மற்றும் மன அமைதியின் வழியை வழிவகுக்கும். முக்கியமாக பல வீடுகளில் குளித்து முடித்தவுடன் ஈரமான டவலை கதவுக்கு பின்னால் மாட்டி வைக்கும் பழக்கம் இருக்கிறது. வாஸ்துபடி இந்த பழக்கம் முற்றிலும் தவறானது. ஈரமான துணிகள் மற்றும் டவல்கள் அந்த இடத்தில் ஈரப்பதத்தை உருவாக்கி வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கின்றன. இது குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணமாக அமைகிறது. சிலர் எளிதாக எடுப்பதற்காக மருந்து பைகள் கதவுக்கு பின்னால் மாட்டி வைப்பர். ஜோதிடத்தில் இது நோய் தொடர்பான ஆற்றலை தூண்டிவிடும் ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இது வீட்டில் நோய்வாய்ப்பட்ட சூழலை உருவாக்கி மருத்துவ செலவுகளை அதிகரிக்கும். பழைய அல்லது காலாவதியான மருந்துகளை நீண்ட காலமாக வீட்டில் வைத்திருப்பதும் ஒருவித வாஸ்து தோஷத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கதவுக்கு பின்னால் செருப்புகளை வைப்பதும் அசுபமாக கருதப்படுகிறது. வாஸ்து நிபுணர்களின் கூற்றுப்படி இது வீட்டில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை குறைத்து குடும்பத்திற்கு ஒருவித பதற்றமான சூழலை உருவாக்குகிறது. பலர் இது ஒரு சிறிய விஷயமாக கருதி புறக்கணித்தாலும் இது படிப்படியாக வீட்டின் அமைதி மற்றும் நிதி நிலைமையை பாதிக்க தொடங்கும். உங்களுக்கு கதவுக்கு பின்னால் பொருட்களை வைக்கும் பழக்கம் இருக்கிறதா? அந்த பழக்கம் இருந்தால் இன்றே அதை மாற்ற முயற்சி செய்யுங்கள். அந்த இடத்தை எப்போதும் சுத்தமாகவும் காலியாகவும் வைத்திருங்கள். வாசனை மிக்க சூழலை பராமரிப்பது நல்லது. ஜோதிடர் கதவுக்கு பின்னால் ஓம் அல்லது ஸ்வத்திக் சின்னத்தை வைக்குமாறு வலியுறுத்துகின்றார்கள். இது ராகு மற்றும் சனி தொடர்பான நெகட்டிவ் எனர்ஜியை குறைத்து வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் நமக்கு ஏற்படுத்தி தரும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக என்ன இந்த இடத்தில் புலனாகிறது என்றால், மனித குலத்தை அச்சுறுத்தலோடும் பதட்டத்தோடும் வைத்திருக்கும் ஒரு தோஷம் உள்ளது எனில் அது ராகு கேது தோஷமாகும். ஒரு ஜாதகத்தில் உள்ள 12 கட்டங்களில் ஏதேனும் 2 கட்டங்கள் தன் கட்டுக்குள் வைத்து கர்ம வினை பதிவை முழுமையாக அனுபவிக்க வைப்பார்கள் ராகு கேதுகள். ராகு தான் அமர்ந்த பாவத்தின் செயலையே பிரம்மாண்டப்படுத்தும். கேது சுருக்கமாகும். ராகு கேதுவினால் தான் ஒருவர் மிகப்பெரிய யோகத்தையோ அல்லது அவயோகத்தையோ சந்திக்கிறார்கள். 12 பாவங்களில் 8 பாவங்களில் ராகு கேதுக்கள் அமர்ந்த கர்ம வினை பகுதிகளுக்கான விளக்கங்கள் முக்கியத்துவமாக இருக்குமாகும். முக்கியமாக தந்தை மகனை பிரித்தல், ஒருவரை ஆதரவிலக செய்தல், ஒருவரின் உயிர்கல்விக்கு தடை செய்தல், குரு துரோகம், குரு தட்சணையில் குறை வைப்பது, பிற மதத்தை இழிவுபடுத்துவது போன்ற குற்றம் செய்வதற்கு இந்த கிரக அமைப்பு உங்கள் மனநிலையை ஏற்படுத்திவிடும். அதனால் இந்த ஜென்மத்தில் கற்ற வித்தை பலனில்லாமல் போவது, படிப்பிற்கு தொடர்பில்லாத வேலையின்மை,
முறையான அங்கீகாரமின்மை, மரியாதை குறைவு ஆகியவை ஏற்படும். கோச்சாரத்தில் 9 ராகு 3ல் கேது வரும்போது தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு, பூர்வீகத்தை விட்டு வெளியேறும் நிலை, பதவி இழப்பு கண்டிப்பாக ஏற்படும். சித்தர்கள் ஜீவசமாதி வழிபடுவது நல்ல பலன் உங்களுக்கு தரும். காசி, கயா, ராமேஸ்வரம், தேவிப்பட்டினம் போன்ற புனித தலங்களில் நீர்த்தார் கடன் தீர்க்க வேண்டும். அமாவாசை நாட்களில் உணவு, தண்ணீர் தானம் செய்து வர வேண்டும். 10ல் ராகு, 4ல் கேது, நில மோசடி, தவறான முறையில் அபகரித்த பொருள், தவறான நடத்தை, ஒருவரின் தவறான நடத்தை காரணமாக இருப்பவர்கள் தவறான கர்ம வினை பரிகாரம் செய்து வைத்தால் நம்பிக்கை மோசடி ஆகியவற்றிற்கான வினை பதிவாகும். இந்த அமைப்பு உடையவர்களுக்கு முக்கியமாக ஆரம்ப கல்வி தடை, உடல்நலக் கோளாறு, சரி செய்ய முடியாத வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் வாழும் நிலை அல்லது விருத்தி இல்லாத வீடு, மனை வாங்கும் நிலை ஏற்படும். கோச்சாரத்தில் 10ல் ராகு 4ல் கேது வரும்போது ஒருவர் தனது தந்தைக்கு கர்ம காரியம் செய்ய முடியாத நிலை, தவறான நிலை முதலீடு, பூர்வீக சொத்து அரசால் அபகரிக்கப்படும் போன்ற நிலைகள் ஏற்படும். முறையாக பட்டா இல்லாத நிலத்தை பட்டா செய்து கொள்ள வேண்டும். வாஸ்து குறைவான இடத்திற்கு வாஸ்து சாந்தி பூஜை செய்ய வேண்டும். ஆரம்ப கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு புத்தகம், நோட்டு தானம் செய்ய வேண்டும். ஊரின் மேற்கு பகுதியில் உள்ள புற்றை வழிபட்டு வர வேண்டும். அதாவது 11ல் ராகு 5ல் கேது இருந்தால் முக்கியமாக கருச்சிதவி செய்தவர்களுக்கு அதற்கு காரணமாக இருந்தவர்கள், கோவில் சிலையை திருடியவர்கள், புற்றை இடித்தவர்கள், ஒருவரை மனநோயாக செய்து அதன் மூலம் பொருள் ஈட்டியவர்களுக்கு, நல்ல காதலை பிரிந்தவர்களுக்கு இழந்த அமைப்பு ஏற்படும். இதன் பலனாக இந்த பிரிவில் ஆசைப்பட்டதை அடைய முடியாது போவதல், குழந்தையின்மை, குழந்தைகளுக்கு புரியும் நிலை, பூர்வீகத்தை விட்டு வெளியேறுதல், உழைப்பிற்குரிய ஊதியமின்மை ஏற்படும். கோச்சாரத்தில் 11ல் 5ல் ராகு கேது வரும்போது குழந்தைகளால் அவமானம், பூர்வீகத்தை விட்டு வெளியேறும் நிலை, திதியாக வாழ முடியாத நிலை, இதெல்லாம் ஏற்படும். இதற்கு எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், குலதெய்வத்தை வழிபட்டு வலிமைப்படுத்துவதுடன் சர்ப்பம் உள்ள புற்றை வழிபட்டு செய்வது நல்லதாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.